வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், அதாவது எய்ம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் தான். ஓகே, ஹாஸ்பிட்டல் அண்ட் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்ஸ்டியூட் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில இன்ஸ்டியூட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ்க்கு காமன் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து காமனாக ஒரே ரெக்ரூட்மெண்ட்டாக பண்ணுறதுனால காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்து நேம் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து டோட்டலாக 3496 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் ஒரு 1015 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் வேக்கன்சிஸ். இதுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு மெடிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. அதாவது எல்டிசி, யூடிசி, ஸ்டெனோகிராஃபர், டிரைவர், எம்டிஎஸ் இந்த மாதிரி போஸ்ட் வந்து மொத்தமாக ஒரு 1015 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகே, ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய வேக்கன்சி எல்லாமே மெடிக்கல் பேக்ரவுண்டில் இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வந்து மெடிக்கல் ரிலேட்டடாக படிச்சிருக்கீங்க, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ மற்ற போஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. இந்த 1015 வேக்கன்சிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. 10th முடித்தவங்களுக்கும் வேக்கன்சி இருக்குது, 12th முடித்தவங்களுக்கும் இருக்குது, டிகிரி முடித்தவங்களுக்கும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து இந்த 1015 வேக்கன்சிஸ்க்கு தான். ரிமைனிங் இருக்கக்கூடிய வேக்கன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் ஒரு 20 கொஷின் வந்து காமனாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஸ்ட்ராட்டஜியுமே நான் வந்து பின்னால் கொடுக்குறேன். நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 20 கொஸ்டினுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறதையுமே நான் இந்த வீடியோவில் சொல்லுவேன். ஓகே, இந்த 20 கொஸ்டின்ங்கிறது எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து காமனானது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 183 பேஜஸ் இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 53 விதமான குரூப் ஆஃப் போஸ்ட் வந்து இருக்குது. 53 குரூப் இருக்குது. ஓகே, இதில் இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாம் 53 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. அந்த 53 குரூப்புக்குள்ளேயுமே வேற வேற போஸ்ட் இருக்கும். ஒரு குரூப்லேயே 4 போஸ்ட் இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்போ ரொம்ப அதிகமான போஸ்ட்டு, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான குவாலிஃபிகேஷன், ஒவ்வொரு விதமான எக்ஸாம் பேட்டர்ன். அப்படிங்கிறப்போ இந்த நோட்டிஃபிகேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுக்கு அப்ளை பண்ணி இதுக்கு ட்ரை பண்ணுறதே வந்து ஒரு 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 சேலஞ்சிங்கான டாஸ்க்கு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த வீடியோவை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நாளுக்கு மேலே டைம் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ தெளிவாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இவ்வளோ விஷயம் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னால இந்த வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த 1015 வேக்கன்சிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய சிலபஸ். அதனால தான் நான் இந்த வீடியோ மெயினாக கொண்டு வந்தேன். புதுசாக ஒரு சிலபஸ் அப்படின்னு நான் கண்டிப்பாக வீடியோ கொடுத்துருக்க மாட்டேன். ஓகே, இந்த 1015 வேக்கன்சிக்குமே நீங்கள் ஆல்ரெடி ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்காமல் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணி வெறுமனே அப்ளை மட்டும் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதி செலெக்ஷனே ஆகலாம். ஆனால் நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு நல்லா படிச்சிருக்கணும். ஒரு 2 மாதம் 3 மாதமாவது வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வரப்போகிற சிஜிஎலுக்கோ, சிஹெச்எஸ்எலுக்கோ, ஸ்டெனோகிராஃபருக்கோ, எம்டிஎஸ்க்கோ படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் என்னன்னே தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனாலேயே இதில் வந்து காம்படிஷன் கம்மி. நிறைய பேர் இது வந்து மெடிக்கல் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாமல் பார்க்காமலே விட்டுருப்பாங்க. அதனால் இதில் வந்து காம்படிஷன் கம்மியாகும். எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் எல்லாத்துக்குமே இதை பற்றி அவேர்னஸ் இருக்காது. அதுக்கப்புறம் இதில் அப்ளிகேஷன் ஃபீஸ் ரொம்பவே அதிகம். அதனாலேயுமே நிறைய பேர் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு மாதத்தில் தான் இதுக்கு எக்ஸாம் இருக்க போகுது, இதுக்கு இவ்வளோ அப்ளை பண்ணி நம்ம வந்து செலெக்ஷன் ஆகலை அப்படின்னா காசு வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நல்லா படிக்கிறவங்க கூட அப்ளை பண்ணாமல் போவாங்க. ஸோ காம்படிஷன் இதுக்கு கம்மி. மற்ற போஸ்ட்டோட கம்பேர் பண்ணுறப்போ, மற்ற எக்ஸாமோட கம்பேர் பண்ணுறப்போ காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கு ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனால தான் நான் இதுக்கான வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஓகே, இதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்து இதுக்கான சிலபஸ் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமுக்காக படிக்கிறப்போ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் செலெக்ஷன் ஆக முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதில் செலெக்ஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படின்னால தான் டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளுக்கு மேலே டைம் கொடுத்து இதை தெளிவாக அனலைஸ் பண்ணி இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோவில் இந்த 1015 வேக்கன்சிஸ்க்கு என்னென்ன போஸ்ட் இருக்குது, அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், என்ன மாதிரி சிலபஸ் இருக்கும், எவ்வளோ கட் ஆஃப் இருந்திருக்கு இது வரைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது எல்லாத்துக்குமே வந்து மேல் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். 10th முடித்தவங்களுக்கும் இருக்குது, 12th முடித்தவங்களுக்கும் இருக்குது, கிராஜுவேஷன் முடித்தவங்களுக்கும் இருக்குது. வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்ளிகேஷன் ஆல்ரெடி இதுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஜூலை 12ஆம் தேதி ஓப்பன் ஆயிடுச்சு. ஜூலை 31 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுற வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். ஓகே, எவ்வளோ பேர் கேட்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இதுக்கான எக்ஸாம் டேட்டுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 25, 26 இருக்க போகுது. ஸோ இன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 35 நாள் தான் டைம் இருக்குது.
35 நாளுக்குள்ள இவ்வளோ சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது பாசிபிள் கிடையாது. நீங்கள் ஒரு பிகினர், நீங்கள் ஒரு ஃப்ரெஷர், நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து டார்கெட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேண்டாம்னு சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ ஃபீஸ் பே பண்ணி 3000 இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஃபீஸ் பே பண்ணணும். அவ்வளோ ஃபீஸ் பே பண்ணி வெறும் 35 நாளில் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் நம்பிக்கையில் வந்தீங்கன்னா அது நடக்காது. ஓகே, ஆல்ரெடி நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்காக சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் அந்த மாதிரி எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தைரியமாக இதுக்கு பே பண்ணுங்கள். நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வெறுமனே எய்ம்ஸ் மட்டும் கிடையாது, இஎஸ்ஐசின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இதில் தமிழ்நாட்டிலையுமே வேகன்சி இருக்குது. ஜிப்மர் பாண்டிச்சேரி இதுலேயும் வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில மெடிக்கல் காலேஜஸ், இன்ஸ்டியூட்டில் வந்து வேகன்சிஸ் இருக்குது. ஓகே, இது எல்லாத்துலேயும் சேர்த்து தான் இவ்வளோ வேகன்சி மொத்தமாக கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே ஒவ்வொரு சிட்டிலையும் தனித்தனியாக வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. இதில் 53 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க மொத்த வேகன்சியுமே. இந்த 53 குரூப்புக்குள்ளேயுமே வந்து வேறு வேறு போஸ்ட்டு, அந்த வேறு போஸ்ட்டுக்கு வேறு லொக்கேஷனில் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரான்ச்சஸாக வந்து இது போய்கிட்டு இருக்கும். பட் இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணணுமா, தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. 53 குரூப் இருக்குதா, ஒரு குரூப்புக்கு ஒரு அப்ளிகேஷன். ஓகே, ஒரு குரூப்புக்கு ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணால் போதும். அந்த ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் எல்லா குரூப்புக்கும், அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு குரூப்புக்கு ஒரு அப்ளிகேஷன். ஸோ குரூப் என்ன அப்படிங்கிறத நான் வந்து உள்ளே சொல்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் இதில் நிறையா குரூப் இருக்குது, நிறைய போஸ்ட் இருக்குது. ஒருத்தரே வந்து 4-5 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அப்ளை பண்ணால், இல்லைனா ஒரே குரூப்லேயே ஒரே ஒரு அப்ளிகேஷன் பண்ணாலுமே அது உள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லொக்கேஷனில் வந்து போஸ்டிங் போடுறாங்க. வேறு லொக்கேஷனில் வந்து வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் செலெக்ஷன் ஆகிற ஸ்டேஜில் இருக்கிறப்போ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய போஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு, அடுத்து 2வது, 3வது அப்படி மாதிரி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது இப்போ கிடையாது. நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கு முன்னால், ஃபைனல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னால் ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. அப்போ நீங்கள் கரெக்டான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ப்ரிஃபரன்ஸ் ஒருவேளை கொடுக்காம விட்டீங்க அப்படின்னா கூட உங்களை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இவங்களோட வெப்சைட், அந்த எய்ம்ஸோட வெப்சைட், அந்த எய்ம்ஸ் சிஆர்இன்னு சொல்லி நீங்கள் கூகுளில் அடித்தாலே வெப்சைட் வந்துடும். அந்த வெப்சைட்டை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களால் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஓப்பன் ஆகிறப்போ கொடுக்க முடியும் கரெக்டாக. அடுத்ததாக இப்போ ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. நம்ம பார்க்க போகிற போஸ்ட்டுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய மற்ற போஸ்ட்டும் இருக்குது. அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னால நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கிளியராக இருக்கணும். அந்த ஆர்கனைசேஷனோட ஹெட்டு வந்து அதில் சைன் போட்டிருக்கணும். அடுத்ததாக நீங்கள் எவ்வளோ நாள், எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கக்கூடிய அந்த டேட் வந்து கிளியராக மென்ஷன் ஆகிருக்கணும். எவ்வளோ சேலரி வாங்கியிருந்தீங்க, பேசிக் பே, கன்சாலிடேட்டட் பே எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறதும் அதில் மென்ஷன் ஆகிருக்கணும். என்ன மாதிரி டியூட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படிங்கிறதும் மென்ஷன் ஆகிருக்கணும். ஓகே, இதெல்லாம் இருக்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் இன்னமும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ஓசி வாங்கியிருக்கணும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகே, அப்படி வாங்கியிருந்தால் தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது இருந்தால் தான் உங்களை வந்து இதில் கன்சிடரே பண்ணுவாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு என்ஓசி வாங்காமல் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களை ஃபைனலாக டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒர்க் பண்ணுறவங்களுக்கான பாயிண்ட் தான். அடுத்ததாக இதில் நீங்கள் ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா 2025-26 ஃபினான்ஷியல் இயரில் வாங்கியிருக்கணும். அதுவும் ஏப்ரல் 1, 2025க்கு அப்புறம் 31 ஜூலை 2025க்கு முன்னால் வாங்கியிருக்கணும். அதாவது அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டுக்கு முன்னால் வாங்கியிருக்கணும். கிளியராக சொல்லியிருக்காங்க, நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஓபிசி, இடபிள்யூ சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தால் மட்டும் இந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போ முக்கியமான பாயிண்ட் இதுதான். நிறைய பேர் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் ஜென்ரல் ஓபிசி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனுக்கு 3000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 2400 பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. ஓகே, ஸோ ஒரு குரூப்புன்னு நான் சொன்னல 53 குரூப் இருக்குது. 53 குரூப் இருக்குது. ஒரு குரூப்புக்குள்ளேயே நிறையா போஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பட் ஒரு குரூப்புக்கு ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு குரூப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ 3000 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேட்டகரியில் 2400 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் 2-3 குரூப்புக்கு பண்ணுறோம்னா ஒவ்வொரு குரூப்புக்கும் இவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு குரூப்பை மட்டும் சூஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதனாலேயே இவ்வளோ ஃபீஸ் வச்சுருக்கிறனாலேயே இதில் வந்து காம்படிஷன் கம்மியாகும். நிறைய பேர் நல்லா படிக்கிறவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா 35 நாளில் எக்ஸாம் இருக்க போகுது. ஸோ இதில் வந்து அந்த அளவுக்கு வேக்கன்சியும் இல்லை.
நம்ம இதுக்கு ரூ. 3000 அப்ளை பண்ணி ஒருவேளை நம்ம செலெக்ஷன் ஆகலை அப்படின்னா காசு வேஸ்ட் ஆயிரும்ட்டு கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறப்போ கண்டிப்பாக ஃபினான்ஷியலாக வந்து அவங்க யோசிப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இதில் வந்து இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஒரு சிலருக்கு இது அட்வான்டேஜ், ஒரு சிலருக்கு வந்து இதுதான் வந்து அவங்க இந்த எக்ஸாமுக்கு வேண்டாம்னு, இந்த எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ண வேண்டாம்னு டிசைட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்டாகவும் இருக்கும். ஓகே. ஸோ என்னால் பே பண்ண முடியும், நான் ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் இது வரைக்கும் ஒரு 3 மாதமாவது படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், ஸோ இதில் என்னால் செலெக்ஷன் ஆக முடியும் அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் இருக்கிறவங்க, நீங்கள் 3 மாதம் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செலெக்ஷன் ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த அமௌண்ட்டை பே பண்ணி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இதுக்கான அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டுக்கு 3 நாளைக்கு முன்னால் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த சிட்டியில் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து 7 நாளைக்கு முன்னால், எக்ஸாம் டேட்டுக்கு 7 நாளைக்கு முன்னால் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸ்கில் டெஸ்ட் தனியாக தான் நடக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட்டும் உண்டு. அது இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இருக்கும். ஸோ ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வேறு தனியாக ஒரு அட்மிட் கார்டு வரும். ஓகே. செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். அதுக்கப்புறம் ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், எல்லா போஸ்ட்டுக்கும் இருக்காது. ஓகே. ஸோ இந்த 2 ப்ராசஸ் தான். அதுவும் மேக்ஸிமம் போஸ்ட்டுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் மட்டும்தான். அதில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டில் வந்து நேம் வந்துடும். ஓகே. இதுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா 90 நிமிஷம் இதுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். 100 கொஷின் கேட்பாங்க. எம்சிக்யூ கொஷின் தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான். ஒரு கொஷின் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும், 4 ஆப்ஷனில் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கொஷினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 4 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 1/4 மார்க் வந்து மைனஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1/4னா 0.25 மார்க் தான். ஸோ மைனஸ் மார்க் வந்து ரொம்பவே கம்மி தான். ஒரு கொஷின் கரெக்டாக அட்டன் பண்ணால் 4 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணால் 0.25 மார்க்கு தான் மைனஸ் ஆகுது. அப்போ நீங்கள் எல்லா கொஷினையுமே அட்டன் பண்ணலாம். ஓகே. ஸோ 100 கொஷின் அப்படிங்கிறப்ப 400 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும். ஒரு கொஷினுக்கு 4 மார்க் கொடுக்குறாங்க, அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. சிம்பிளான கொஷினாக தான் இருக்கும். எஸ்எஸ்சி எக்ஸாமில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ மார்க் 4ன்னு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி 4 மார்க்குங்கனால ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற நீங்கள் நினச்சிட வேண்டாம். ஸோ இந்த 100 கொஷின் வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா 20 கொஷின் வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே காமன். நீங்கள் இந்த 53 குரூப்பில் எந்த குரூப்புக்கு அப்ளை பண்ணாலும் இந்த 20 கொஷின் காமனாக தான் இருக்கும். அதில் வந்து ஜென்ரல் நாலேஜ், அதாவது ஜிகே, ஆப்டிடியூட்னா வெறுமனே மேத்ஸ்னு கிடையாது. இதில் ரீசனிங் கொஷின் அதிகமாக கேட்பாங்க. ஓகே. ரீசனிங் தான் அதிகமாக கேட்பாங்க, மேத்ஸும் கேட்பாங்க. ஈவன் இங்கிலீஷ் கொஷின் கூட ஒரு சில நேரம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக கம்ப்யூட்டர் நாலேஜ். ஓகே. இந்த 3 சப்ஜெக்ட்லேருந்து 20 கொஷின் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் காமன் தான். இந்த 20 கொஷினுக்கு நான் ஒரு 30 டேக்கான டைம் டேபிள் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் இது கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னால நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே. மற்றபடி கம்ப்ளீட் சிலபஸை 30 நாளில் கம்ப்ளீட் பண்ணுறது பாசிபிள் கிடையாது. ஓகே. ஒரு சிலர் வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த 20 கொஷினை எப்படி கவர் பண்ணுறதுங்கிறது தான் வந்து சேலஞ்சிங்காக இருக்கும். அவங்களுக்காக நான் வந்து 30 டே ஸ்ட்ராட்டஜி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே. அது வீடியோவோட எண்டில் என்ன மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ 100ல் 20 கொஷின் போயிடுச்சு. மிச்சம் 80 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஃபீல்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷினாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் யூடிசி ஸ்டெனோகிராஃபருக்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மேத்ஸ் தான் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே. எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து இந்த 80 கொஷின் ப்ராப்ளம் கிடையாது, நான் சொல்கிற போஸ்ட்டுக்கு. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் செக்ஷனல் டைமிங்கும் உண்டு. ஓகே. செக்ஷனல் டைமிங் உண்டு. எப்படி இருக்கும் அப்படின்னா இதில் வந்து 5 செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. 5 செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. இப்போ இந்த 20 கொஷின் ஒரு செக்ஷன். அதே மாதிரி இன்னும் இந்த 80 கொஷினை 20 பிரிச்சிருப்பாங்க. சப்ஜெக்ட் வைஸ் வந்து பிரிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதில் இப்போ மேத்ஸு, இங்கிலீஷ் மட்டும்தான் அப்படின்னா அதை எப்படி 4ஆக பிரிப்பாங்கன்ட்டு தெரியல. பட் பிரிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 5 செக்ஷனாக இருக்கும். ஒரு செக்ஷனுக்கு 18 நிமிஷம். ஓகே. ஒரு செக்ஷனில் 20 கொஷின் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 18 நிமிஷத்தில் இந்த 20 கொஷினை மட்டும் தான் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். அதுக்கு மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து 18 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த 18 நிமிஷம் அடுத்த 20 கொஷின் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ கொஷின் பேப்பர் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் இருக்காது. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் பேட்டர்ன் இதுதான். இந்த 80 கொஷின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பின்னால் பார்க்கலாம். இப்போ நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் மொத்தமாக 183 பேஜஸ் இருக்குது. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் வந்து சந்திரமேஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனல் நான் முன்னாலே ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி கொஞ்சம் தேடி பாருங்கள். ஓகே. ஸோ அதில் 24வது பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். எல்லாரும் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்ட்டுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். மற்றவங்க எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெமோ மாதிரி சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே. இப்போ அசிஸ்டன்ட் டயட்டீஷியன் அப்படிங்கக்கூடிய போஸ்ட்டுக்கு இது வந்து எய்ம்ஸ் பாத்திண்டா அப்படிங்கக்கூடிய இடத்துல வந்து வேக்கன்சி இருக்குது. அதுக்கான ஏஜ் லிமிட் 35க்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க 35ன்னு சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு தான். ஓபிசினா இதில் 3 வயசு அதிகமாக இருக்கலாம்.
38 வயசு வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி எஸ்டினா இதில் 40 வயசு வரைக்கும் இருக்கலாம், 5 வயசு அதிகமாக இருக்கலாம். ஓகே, இது என்ன லெவல் பேல வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, பே லெவலில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. எம்எஸ்சி ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனில் முடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. நம்ம பார்க்க போகிற போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஓகே, ஸோ இதை வந்து நான் மற்றவங்களுக்காக சொல்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற போஸ்ட்டை தவிர்த்து மற்ற போஸ்ட்டுக்காக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் 24வது பேஜிலேருந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ எசென்ஷியல் அப்படிங்கிறது மட்டும் இருந்தால் போதும். ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து டிசைரபிள் அப்படிங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க, அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்களோ அது இருக்கணும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு இதை செக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணி ட்ரை பண்ண சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே வரலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தேவையான போஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ 3ன்னு இருக்குது. 3ங்கிறது 3வது குரூப்பை குறிக்கும். இந்த குரூப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட், அதாவது அதை எல்டிசின்னு சொல்கிறாங்க, லோயர் டிவிஷன் கிளர்க்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக அப்பர் டிவிஷன் கிளர்க், யூடிசி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்ததாக சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட், எஸ்ஏஏ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த 3 விதமான போஸ்ட்டும் இந்த ஒரே குரூப்பில் வருது. இப்போ நீங்கள் இந்த 3 விதமான போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள் அப்படின்னா இது ஒரு குரூப்பில் வருது அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணால் போதுமானது, ஒரு வாட்டி பே பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ இந்த குரூப்புக்கு ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்கள் ஒரே குரூப் தான், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே எக்ஸாம் தான் இருக்கும். இப்போ இதில் ஒவ்வொரு போஸ்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட், இந்த போஸ்ட்டுக்கு 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். நான் சொல்கிற ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது வந்து யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிறத விட 3 வயசு அதிகமாக இருக்கலாம். இதுவே நீங்கள் எஸ்சி இல்லைனா எஸ்டி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிறத விட 5 வயசு அதிகமாக இருக்கலாம். ஸோ அப்போ இந்த போஸ்ட்டுக்கு ஓபிசினா 33 வயசு இருக்கலாம், எஸ்சி எஸ்டினா 35 வயசு இருக்கலாம். இதை நான் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் சொல்ல போகிறது கிடையாது, நீங்களே இந்த ரிலாக்ஸேஷனை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது பே லெவல் 2ல் வரும். ஸோ அப்போ 2 அப்படின்னா கொஞ்சம் லோ கிரேடில் உள்ளது தான். ஓகே, ஸோ ஒரு 20,000 கிட்ட வந்து இதில் சேலரி இருக்கும், இன்ஹேண்ட் சேலரி வந்து இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு வந்து 12th முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், 12th இல்லைனா டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் உண்டு. ஸ்கில் டெஸ்ட் என்னங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. 35 வேர்ட்ஸ் பர் மினிட்ல வந்து நீங்கள் டைப்பிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 10 மினிட்ஸ் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி இது வந்து 10,500 கீ டிப்ரெஷன்ஸ் பெர் ஹவர் அப்படிங்கக்கூடிய ஸ்பீடில் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் இங்கே ஸ்பீடாகவே கொடுத்துட்டாங்க, நீங்கள் இதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். 35 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கக்கூடிய ஸ்பீடில் இங்கிலீஷில் டைப் பண்ண தெரிஞ்சால் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். 10 மினிட்ஸ் வந்து இதுக்கு ஸ்கில் டெஸ்ட் உண்டு. ஓகே, டிசைரபிள்னு சொல்லிட்டு பேசிக் கம்ப்யூட்டர் லிட்ரேசின்னு கேட்டிருக்காங்க. இது இருக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கெல்லாம் டிசைரபிள்னு சொல்லியிருக்காங்களோ அது வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது இருந்தால் உங்களுக்கு இந்த வேலை பார்க்குறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மீனிங், அவ்வளோதான். பட் அது கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே கண்டிப்பாக தேவையானது இதுதான். 12th பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லைனா டிப்ளமோ முடிச்சிருக்கணும், இந்த அளவுக்கு டைப்பிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். டைப்பிங் சர்டிஃபிகேட்லாம் கேட்குற மாதிரி தெரியலை, அவங்களே ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டில் நீங்கள் இவ்வளோ ஸ்பீடில் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணீங்க அப்படின்னா இதில் நீங்கள் குவாலிஃபை ஆகலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த போஸ்ட்டுக்கு, இந்த ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு மொத்தமாக 46 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ 46ஐயும் நான் இந்த ஒவ்வொரு இதுக்குமே வந்து கொண்டு வரது வந்து முடியாது. அதனால் டோட்டல் சொல்லிடுறேன். எல்லாத்துக்கும் ஒரே குவாலிஃபிகேஷன் தான். நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப சேர்த்து ஒரே அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணிடலாம். ஓகே, அதில் எங்கெங்கே இருக்குதுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஜிப்மர் பாண்டிச்சேரியிலையுமே இருக்குது. ஓகே, மற்ற எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் எந்தெந்த கேட்டகிரிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, பிடபிள்யூடிக்கு வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது, எக்ஸர்வீஸ்மனுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த போஸ்ட் வந்து அப்பர் டிவிஷன் கிளர்க். இது எல்லாமே ஒரே குரூப்பில் தான் வருது. ஓகே, அப்பர் டிவிஷன் கிளர்க்கு வந்து 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓபிசினா 30, எஸ்சிஎஸ்சினா 32க்குள்ளே இருக்கணும். இதில் பேசிக் பே வந்து 25,500 லெவல் 4ல் வரும். அப்போ இன்ஹேண்ட் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 35,000லேருந்து 40,000 வரைக்கும் இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல டியூட்டி பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இது வேரி ஆகும். ஓகே, இதுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் இன்க்ளூடிங் யூஸ் ஆஃப் ஆஃபீஸ் சூட்ஸ் அண்ட் டேட்டா பேஸ். ஸோ ஆஃபீஸ் சூட்ஸ் அண்ட் டேட்டா பேஸ் இதில் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ஸோ அப்போ நாலேஜ் இருக்கணும்னு கேட்குறாங்கன்னா சர்டிஃபிகேட் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக ஏதாச்சும் நீங்கள் கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் கேட்டிருப்பாங்க. 35 வேர்ட்ஸ் பர் மினிட்ல வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கிலீஷில். ஓகே, ஸோ
இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணலாம். இதில் தான் இருக்கிறதுல அதிகமான வேகன்சி இருக்குது. 670 வேகன்சிஸ் இருக்குது. நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் 138வது பேஜ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல எவ்வளோ வேகன்சி இந்த ஒரே போஸ்ட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ இஎஸ்ஐசி குஜராத்தில் வந்து 86 வேகன்சி இருக்குது. இஎஸ்ஐசி ஹரியானாவில் 52 வேகன்சி இருக்குது. இதில் ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊரில் வேகன்சி இருக்குதான்னு கேட்டிங்க அப்படின்னா இஎஸ்ஐசி தமிழ்நாட்டில் 37 வேகன்சி இருக்குது. புதுச்சேரியில் 4 வேகன்சி இருக்குது. இஎஸ்ஐசி கேரளாவில் 16 வேகன்சி இருக்குது. ஓகே, ஸோ மற்ற எந்தெந்த இடத்துல எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் இந்த பேஜ் நம்பரில் செக் பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பர்டிகுலர் குரூப்புக்கான எக்ஸாம் பேட்டர்ன் இப்போ நம்ம பார்த்துருந்த இந்த ஜேஎஸ்ஏ யூடிசி போஸ்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த 20 கொஷின் காமன் தான். ஜிகே, ஆப்டிடியூட், கம்ப்யூட்டர் வந்து இருக்க போகுது. அடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய 80 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸும் இங்கிலீஷும் மட்டும்தான் இருக்க போகுது. இந்த 80 கொஷினுமே வந்து மேத்ஸில் வந்து இங்கிலீஷில் இருந்து மட்டும்தான் கேட்க போகிறாங்க. ஸோ மேத்ஸில் அட்வான்ஸ் மேத்ஸும் வரும், அரித்மெட்டிக்கும் வரும். நீங்கள் எஸ்எஸ்சிக்கு படித்ததே போதுமானது. நீங்கள் எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கோ சிஹெச்எஸ்எலுக்கோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ரிப்பரேஷனே போதுமானது. எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்க வேண்டாம். இங்கிலீஷுமே சேம் தான். அதில் படித்தது அப்படியே இருந்தால் போதுமானது. எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்க வேண்டாம். சேம். ஓகே, அதில் கேட்ட மாதிரியே தான் கிராமர் கேட்பாங்க, ஒக்காபுலரி கேட்பாங்க, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்பாங்க, க்ளோஸ் டெஸ்ட் கேட்பாங்க, பிக்யூஆர்எஸ் கேட்பாங்க. எல்லாமே அதே தான். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்க வேண்டாம். ஈவன் இந்த 20 கொஷினுக்குமே நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்க வேண்டாம். கம்ப்யூட்டர் நாலேஜ் படிக்கலைன்னா நம்ம கோர்ஸில் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஜென்ரல் நாலேஜ் ஆப்டிடியூட்லாம் நீங்கள் எஸ்எஸ்சிக்கு படித்தது தான். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்காமல் இதுக்கு அப்ளை மட்டும் பண்ணுங்கள். டேரெக்டாக இப்போ எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். நல்ல மார்க் எடுக்க முடியும். கண்டிப்பாக இதில் போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே, அடுத்ததாக இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டும் உண்டு. ஸ்கில் டெஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்னது தான், முன்னாலே சொன்னது தான். பட் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இதில் வந்து விலாவாரியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட் வந்து இதில் இல்லை. ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் அல்லது லோயர் டிவிஷன் கிளர்க்குன்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு வந்து 15 மினிட்ஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. 35 வேர்ட்ஸ் பர் மினிட்டில் வந்து நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணால் போதுமானது. ஓகே, கம்ப்யூட்டரில் பண்ணால் போதும். ஸோ ஹிந்தியில் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இங்கிலீஷில் மட்டும் பண்ணால் போதுமானது. அடுத்ததாக சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் இல்லைனா யூடிசி அப்பர் டிவிஷன் கிளர்க் போஸ்ட்டும் பார்த்துருந்தோம். இதுக்குமே 35 வேர்ட்ஸ் பர் மினிட்டில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணால் போதுமானது. 15 மினிட்ஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இதில் இன்னொரு ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு ரைட்டிங் ஸ்கில் டெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. பட் இது ரைட்டிங் கிடையாது, இதுவும் டைப்பிங் தான். 1 hour டைம் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இதில் பேராகிராஃப் மாதிரி கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் இங்கிலீஷில் பண்ணாலே போதுமானது. அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா எஸ்ஐ ரைட்டிங் வந்து ஒரு 20 மார்க்குக்கு இருக்கும். லெட்டர் ரைட்டிங் ஒரு 10 மார்க்கு இருக்கும். மொத்தமாக வந்து 30 மார்க்கு. இது எல்லாமே நீங்கள் பேப்பரில் எழுதுகிற மாதிரி இருக்காது. இதுவுமே கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஜென்ரல் இஷ்யூஸ், சொசைட்டி, நேஷன், வேர்ல்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஜென்ரல் இஷ்யூஸ் ரிலேட்டடாக வந்து டாபிக்ஸ் கொடுப்பாங்க. எஸ்ஐ எழுத சொல்லி, லெட்டர் எழுத சொல்லி டாபிக் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் 10 மார்க்கு கண்டிப்பாக எடுத்தாகணும். 30க்கு 10 மார்க் எடுத்தாகணும். ஸோ இப்போதைக்கு இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். ஃபஸ்ட்டு எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் முடித்த உடனே நீங்கள் ஹவு டு ரைட் அன் எஸ்ஐ, ஹவு டு ரைட் அன் லெட்டர் அப்படிங்கிற மாதிரி யூடியூப்பில் தேடி பார்த்துக்கோங்க. ஒரு பேசிக்ஸ் மட்டும் கற்றுக்கோங்க. அவங்க கொடுக்குற டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் ஓரளவு பண்ணீங்க அப்படின்னால இந்த 10 மார்க் வந்து எடுத்துடலாம். இதில் குவாலிஃபை ஆனால் போதும். இந்த மார்க்கை வச்சு ஃபைனல் செலெக்ஷன் இருக்க போகிறது கிடையாது. ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். இந்த குவாலிஃபைங் நேச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் எழுதினாலே போதுமானது. ஸ்கில் டெஸ்ட் வந்து யாரெல்லாம் நீங்கள் எக்ஸாம் குவாலிஃபை ஆகிறீங்களோ அவங்க தான் வந்து இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு, அதாவது டைப்பிங் பண்ணுறப்போ அதில் எவாலுவேஷன் பண்ணுறதுக்கு இவங்க வந்து ஒரு சில மெத்தட் வச்சுருக்காங்க. எது ஃபுல் எரர், எது ஹாஃப் எரர் அப்படிங்கிற மாதிரி இதில் வச்சுருக்காங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேஜ் நம்பர் 168 இருக்குது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில். ஆல்ரெடி இந்த 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 வீடியோ லென்த்தாக தான் இருக்க போகுது. இதை நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இதுக்கு எனக்கு அரை மணி நேரம் தேவைப்படும். அதனால் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. நீங்கள் தெளிவாக இதில் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் ரீட் பண்ணாலே போதுமானது. பேஜ் நம்பர் 168 நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க இந்த போஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ அடுத்ததாக 16வது குரூப்பில் இருக்கக்கூடிய போஸ்ட்டு. இதில் நிறைய போஸ்ட் இருக்குது. இதில் நமக்கு தேவையான போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அட்டண்டன்ட், ஸ்டோர் அட்டண்டன்ட். ஓகே, இந்த மாதிரி போஸ்ட்டு தான். ஸோ இதில் இப்போ மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. ஓகே, சரி, ஆமாம், இது வந்து லெவல் 1 வேக்கன்சி கிடையாது. லெவல் 1 18லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். வேக்கன்சி வந்து இங்கே இருக்குது. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து 23 வேக்கன்சி. அதுலேயே இன்னொன்று இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி. மொத்தமாக 24 வேக்கன்சி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து 10th முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 10th மட்டும் முடிச்சிருந்தா போதும், எக்ஸ்ட்ரா எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. அடுத்ததாக ஆஃபீஸ் அட்டண்டன்ட் கிரேட் 2, அதே மாதிரி ஸ்டோர் அட்டண்டன்ட் கிரேட் 2. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இங்கே ஒரு 7, 14, இங்கே ஒரு 3. ஓகே, ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 24 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகே,
ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 10th முடிச்சிருக்கணும், இல்லைன்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும். 10th இல்லைனா ஐடிஐ, இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே 10th இல்லைனா ஐடிஐ முடிச்சிருக்கணும். இது லெவல் 1 அப்படிங்கிறப்போ சேலரி கம்மியாக தான் இருக்கும். ஒரு 15,000 20,000 கிட்ட தான் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும். அடுத்து போக போக வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 கொஷின் எல்லா போஸ்ட்டுக்கும் காமன் தான். அதை நான் திரும்ப திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த 80 கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுலேயுமே மேத்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், அடுத்ததாக ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் ரிலேட்டடாக வந்து கொஷின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் செல்ஃபாக தான் படிச்சுக்கணும். பட் நம்ம கோர்ஸில் இருக்கக்கூடிய மேத்ஸ், ரீசனிங், மேத்ஸ், இங்கிலீஷ் வீடியோஸ் பார்த்தா போதுமானது. இதுக்கும் நம்ம கோர்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்தா போதுமானது. ஓகே, இந்த போஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட்லாம் கிடையாது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட்டு. இப்போ டிரைவர் ஆர்டினரி கிரேட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது லெவல் 2ல் வரும். 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. எல்எம்வி, ஹெச்எம்வி 2 லைசன்ஸுமே நீங்கள் வந்து வச்சுருக்கணும். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ வேகன்சின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து ஒரு 10, 13 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் 80 கொஷின், 20 கொஷின் காமன் தான். 80 கொஷின் வந்து டிராஃபிக் ரூல்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் தான் செல்ஃபாக தான் படிச்சுக்கணும். ஓகே, இது யாருமே உங்களுக்கு டீச் பண்ண மாட்டாங்க. அடுத்ததாக இப்போ ஸ்டெனோகிராஃபி முடித்தவங்களுக்கான வேக்கன்சிஸ்க்கு வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பிஏ இது வந்து 34 குரூப் 34ல் வரும். ஓகே, 34வது குரூப்பில் வரும். இதில் வந்து பிஏ டு பிரின்சிபல், பர்சனல் அசிஸ்டண்ட், ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2, ஸ்டெனோகிராஃபர் எஸ்ன்னு சொல்லி இத்தனை விதமான போஸ்ட் இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஷார்ட் டர்ன் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிடலாம். எல்லா பிளேஸ்லையும் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷனில் பண்ணிடலாம். இப்போ பிஏ டு பிரின்சிபல் அப்படிங்கக்கூடிய போஸ்ட்டுக்கு 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். இது வந்து லெவல் 6ல் வரும். லெவல் 6 அப்படின்னா உங்களுக்கு 50,000க்கு மேலே சேலரி இருக்கும். ஓகே, இன்ஹேன்ஸ் சேலரி கைக்கு கிடைக்கிறதே அவ்வளோ இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். இதில் ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிக்டேஷன் பண்ணுவாங்க. 10 நிமிஷம் வந்து டிக்டேஷன் பண்ணுவாங்க. 100 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கக்கூடிய ஸ்பீடில் டிக்டேஷன் பண்ணுவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டிக்டேஷன் பண்ணதை வந்து ஷார்ட் நோட்ஸாக எடுத்துக்கிட்டு, ஷார்ட் ஹேண்டில் வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு 40 மினிட்ஸில் வந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷில் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் கம்ப்யூட்டரில். ஓகே, ஹிந்தியில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கம்ப்யூட்டரில் அவங்க சொல்கிற அந்த டிக்டேஷன் என்ன பண்ணாங்களோ அதை ஷார்ட் ஹேண்டில் நோட்ஸ் எடுத்து 40 நிமிஷத்தில் வந்து அதை கரெக்டாக எரர் இல்லாமல் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டிசைரபிள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே ஒரே குவாலிஃபிகேஷன் தான். புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இல்லை எங்கெங்கே வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபருக்கு மொத்தமாக 220 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு வந்து 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் ஓபிசினா 30 வயசு வரைக்கும் இருக்கலாம், எஸ்சி எஸ்சினா 32 வயசு வரைக்கும் இருக்கலாம். இதுக்கு வந்து 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதுமானது. 12th இல்லைனா ஈக்குவலண்ட்னு கொடுத்துருக்காங்க. 12th இல்லைனா நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டேஷன் பண்ணுறது வந்து 80 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கக்கூடிய ஸ்பீடில் 10 மினிட்ஸ் வந்து டிக்டேஷன் பண்ணுவாங்க. அதை நீங்கள் 50 நிமிஷத்தில் வந்து கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். எனக்கு ஷார்ட் ஹேண்ட் தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இடத்துல புரிஞ்சிருக்காது. புரியலாட்டியும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணாதீங்க. ஓகே, புரிஞ்சவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸ்டெனோகிராஃபி படித்தவங்க மட்டும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி எஸ்எஸ்சி ஸ்டெனோ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இது டிசைரபிள் தான், இது வந்து தேவையில்லை. ஓகே, ஸோ இதில் எங்கெங்கே வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல் ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டு. அதுலேயே ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2ன்னு ஒன்று இருக்குது. அதுக்குமே வந்து நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். அதில் ஸ்கில் டெஸ்ட்டில் 80 வேர்ட்ஸ் பர் மினிட்ல வந்து 10 நிமிஷம் வந்து டிக்டேஷன் பண்ணுவாங்க. டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65 நிமிஷம் கொடுக்குறாங்க இங்கிலீஷ் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு. ஓகே, இதில் ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்குது. இது வந்து லெவல் 4ல் வரும். ஓகே, இதுவும் லெவல் 4 தான். லெவல் 4 அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 35,000லேருந்து 40,000க்கு மேலே வந்து சேலரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு இஎஸ்ஐசி தமிழ்நாட்டில் 17 வேகன்சிஸ் இருக்குது. ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்மர் பாண்டிச்சேரியில் 11 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன், இந்த ஸ்டெனோகிராஃபர், இந்த பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா 20 கொஷின் காமன் தான். அடுத்து 80 கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கும். ஸோ இப்போ எஸ்எஸ்சி ஸ்டெனோக்கு படிக்கிறவங்க மேத்ஸ் படிச்சிருக்க மாட்டீங்க, ஆனால் இதுக்கு மேத்ஸும் சேர்த்து படிக்கணும். ஸோ ஒரு சிலர் வந்து ஸ்டெனோக்கும் படிப்பீங்க, அதே மாதிரி சிஜிஎலுக்கும் படிப்பீங்க. உங்களுக்கு ஷார்ட் டர்ன் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் சிஜிஎல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மேத்ஸும் படிச்சிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ எஸ்எஸ்சி ஸ்டெனோக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கிறனால ஸ்டெனோக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இதில் மேத்ஸ் இருக்கிற ஒரு காரணத்தினால இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் மேத்ஸ்லையும் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா இதில் நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். 80 கொஷின் வந்து மேத்ஸ் இங்கிலீஷ்லேருந்து கேட்பாங்க. மற்ற 20 கொஷின் வந்து இந்த 3 சப்ஜெக்ட்லேருந்து கேட்பாங்க. ஓகே, இப்போ இதுக்கான ஸ்கில் டெஸ்ட் பற்றி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் 171வது பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க.
உள்ள நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எவ்வளோ வேர்ட்ஸ் பெர் மினிட்ல வந்து டிக்டேஷன் பண்ணுவாங்க, நீங்கள் எந்த மாதிரி டைப் பண்ணணும், எவ்வளோ டைம் கொடுப்பாங்கலாம் சொல்லிட்டேன். பட் இன்னும் நீங்கள் டீட்டெயில்டாக இதில் வந்து எப்படி எவாலுவேஷன் பண்ணுவாங்க அப்படிங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 171வது பேஜை வந்து பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில். ஓகே, அடுத்ததாக கம்ப்யூட்டர் டேட்டா ப்ராசஸர், டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டன்ட் கிரேட் பி. இது வந்து 39வது குரூப்பில் இருக்கக்கூடிய போஸ்ட். இது பே லெவல் 5ல் வரும். இதுக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஏதாச்சும் ஒரு டிகிரி இல்லை, மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகே, அதாவது பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இல்லைனா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணணும். ஸோ இதில் டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டன்ட் கிரேட் பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடெக் முடிச்சிருக்கணும். அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதில் ஏதாச்சும் ஒன்றில் வந்து பிடெக் முடிச்சிருக்கணும். இல்லைனா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவங்க இல்லைனா பிசிஏ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் பிடெக் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஆனால் இதில் நீங்கள் வந்து பிஎஸ்சியோ பிசிஏவோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. டேட்டா ப்ராசஸிங் அண்ட் அனலிசிஸில் வந்து அந்த ஃபீல்டில் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஓகே, ஸோ இதுக்கான வேக்கன்சி கம்மி தான். கம்ப்யூட்டர் டேட்டா ப்ராசஸருக்கு வந்து ஒரே ஒரு வேக்கன்சி தான். அதிலே டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டன்ட் கிரேட் பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 வேக்கன்சி தான். பட் கம்மியான வேக்கன்சினாலும் எல்லாரும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னால இதை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் இந்த 80 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக தான் இருக்கும். நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்களோ, டிகிரியில் என்ன படிச்சிங்களோ அதை வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களால் இதில் நல்ல மார்க் எடுக்க முடியும். அடுத்ததாக ஜூனியர் ஃபிசிசிஸ்ட். ஓகே, ஜூனியர் ஃபிசிசிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பே லெவல் 7ல் வரும். பே லெவல் 7 அப்படின்னா உங்களுக்கு 60,000 70,000க்கு மேலே சேலரி இருக்கும். ஏஜ் லிமிட் வந்து 30 வயசை வந்து தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டினா 35 இருக்கலாம், ஓபிசினா 33 இருக்கலாம். இதில் நம்ம ஏஜ் லிமிட் பார்க்கல, இங்கே இருக்குது. இங்கே இந்த போஸ்ட்டுக்கு வந்து 25, இந்த போஸ்ட்டுக்கு வந்து 30. பார்க்கலாம், நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக ஸ்லைடில் இருக்கும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஜூனியர் ஃபிசிசிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ஃபிசிக்ஸு இல்லைனா மெடிக்கல் ஃபிசிக்ஸு இல்லைனா நியூக்ளியர் மெடிசன் இதில் ஏதாச்சும் ஒன்றில் வந்து நீங்கள் எம்எஸ்சி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. அதுவும் பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு இதில் எலிஜிபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கான எக்ஸாம் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஷின் காமன் தான். மிச்சம் கூடிய 80 கொஷின் வந்து ஃபிசிக்ஸு, மெடிக்கல் ஃபிசிக்ஸு, நியூக்ளியர் மெடிசன் ரிலேட்டடாக வந்து கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் திரும்பவும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம், அதுக்கான சிலபஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஸ்கில் டெஸ்ட்டு ஒரு சில போஸ்ட்டுக்கு இருக்கும், அதுவும் என்னென்ன அப்படிங்க நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதில் இந்த எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம பார்த்துட்டோம். 90 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. ஒரு கொஷினுக்கு 4 மார்க்கு, 400 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்குது. 20 கொஷின் காமனானது, ஜிகே, ஆப்டிடியூட் அடுத்ததாக கம்ப்யூட்டர் நாலேஜ்லேருந்து கேட்குறாங்க. 80 கொஷின் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வேரி ஆகுது. ஓகே, 5 செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க. செக்ஷனல் டைமிங் உண்டு. ஒரு செக்ஷனுக்கு 20 கொஷின், ஒரு செக்ஷனுக்கு 18 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி டைம் கொடுப்பாங்க. கொஷின் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்க போகுது, நெகட்டிவ் மார்க்கு உண்டு. ஓகே, இப்போ மற்ற போஸ்ட்டுக்கு என்ன சிலபஸ், அதாவது அந்த 80 கொஷின் எதில் எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள், அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இப்போ அசிஸ்டன்ட் டயட்டீஷியன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் டயட்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து 80 கொஷின் வரும். அதே மாதிரி அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன், சிசிஎஸ் ரூல், எஃப்ஆர் அண்ட் எஸ்ஆர், பேசிக் கம்ப்யூட்டர் இதிலிருந்து அந்த 80 கொஷின் வரும். அடுத்து இங்கே அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், ஜூனியர் இன்ஜினியர் சிவிலுக்கு வந்து சிவில் இன்ஜினியர் ரிலேட்டடாக வந்து 80 கொஷின் வரும். ஓகே, ஸோ நம்ம பார்த்த போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே மேத்ஸ் இங்கிலீஷ் தான். மேக்ஸிமம் போஸ்ட்டுக்கு வந்து மேத்ஸ் இங்கிலீஷ் தான் வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால தான் நான் எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி எல்லா போஸ்ட்டுக்குமே இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். 53 குரூப்புக்குமே வந்து கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி அந்த 80 கொஷினுக்கு வந்து சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி. டீட்டெயில்டாக சிலபஸ்லாம் கொடுக்கல, எந்த சப்ஜெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதில் 400 மார்க்குக்கு எக்ஸாமா, 400 மார்க்கில் வந்து எவ்வளோ கட் ஆஃப் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது வரைக்கும் எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் யூஆர் கேண்டிடேட் அப்படின்னா 320க்கு மேலே எடுக்கணும் அவுட் ஆஃப் 400. 400க்கு 320க்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் செலக்ஷன் ஆக முடியும். ஓபிசினா 315க்கு மேலே, இடபிள்யூசினா 315க்கு மேலே, எஸ்சினா 300க்கு மேலே, எஸ்டினா 300க்கு மேலே. இப்போ நம்ம பார்த்துருக்கோம்ல, நான் நீங்களாம் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு சில போஸ்ட்டு காட்டினேன்ல, அந்த போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மார்க்குக்கு மேலே எடுக்கணும். இன்னும் வேறு ஒரு சில போஸ்ட் இருக்குது, மெடிக்கல் ஃபீல்டில் இன்ஜினியரிங் முடித்தவங்க, இந்த மாதிரி இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, அந்த மாதிரிலாம் ஒரு சில போஸ்ட் இருக்குது. அவங்கெல்லாம் ஈவன் 200 250 மார்க் எடுத்தால் கூட செலெக்ஷன் ஆகலாம். அந்தளவுக்கு தான் கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ண முடியாது, எலிஜிபிலிட்டியாக நிறைய பேருக்கு இருக்காது. அப்படினால காம்படிஷன் கம்மியாயிரும். அவங்கெல்லாம் வந்து கம்மியான மார்க் எடுத்தாலும் செலெக்ஷன் ஆக முடியும். பட் நம்ம பார்த்த இந்த ஸ்டெனோகிராஃபர், டிரைவர், எம்டிஎஸ் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து எல்டிசி யூடிசிக்கெல்லாம் வந்து நீங்கள் இவ்வளோ மார்க்குக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஃபைனலாக போஸ்டிங் வாங்க முடியும். வேகன்சி நல்ல வேகன்சி தான். ஓகே, இப்போ 30 நாளுக்கான ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது அந்த காமனாக இருக்கக்கூடிய அந்த 20 கொஷினுக்கு தான். ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூட்,
அடுத்ததாக வந்து கம்ப்யூட்டருக்கு. ஓகே. ஸோ இது வந்து எல்லாருமே நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் இந்த 20 கொஷின் உங்களுக்கு இருக்க போது. அவங்க எல்லாத்துக்குமே வந்து காமனான ஒரு டைம் டேபிளாக இருக்கும். ஸோ நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் தான் இதுக்கான வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஆல் இன் ஒன் கோர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1499. ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. ஸோ இந்த ஒரே கோர்ஸில் 30க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. 2000க்கு அதிகமான வீடியோஸ் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. இந்த ஒரு எக்ஸாமுக்குன்னு இல்லை, நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் அந்த மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம், அடுத்ததாக என்டிபிசி, ஏஎல்பி அந்த மாதிரி ரயில்வே எக்ஸாம்ஸ், ஆர்பிஎஃப், அடுத்ததாக வந்து மற்ற மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் எதுக்கு படித்தாலும் இந்த ஒரே கோர்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதில் இதுக்கான வீடியோஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா கோர்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையா ஃபோல்டர் வரும். அதில் கடைசியாக கீழே அதர் எக்ஸாம்ஸ்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து எய்ம்ஸ் சிஆர்ஏ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே. இதில் அந்த 20 கொஷின்ஸ்க்கான வீடியோஸ், அதுக்கான டைம் டேபிளுக்கான பிடிஎஃப் எல்லாமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஓகே. இது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த டைம் டேபிள் படி வந்து ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் மற்ற போஸ்ட்டுக்கெலாம் இப்போ நான் சொன்ன போஸ்ட்டுக்கெலாம் மேத்ஸ் இங்கிலீஷ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த மேத்ஸ் இங்கிலீஷ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ நம்பர் ஆஃப் வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் உங்களால் வந்து இப்போ படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கம்ப்ளீட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் இது ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட். அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நான் படிக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலர் வந்து டார்கெட் பண்ணுவீங்க. அவங்களுக்காக நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஓகே. ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்துக்கோங்க. காமனாக இந்த 20 மார்க்குக்கு 230 வீடியோஸ் கிட்ட இருக்குது. அதுக்கான டைம் டேபிள் நான் கொடுத்துருக்கேன். அதை 30 நாளில் பார்க்குறது பாசிபிள் தான். ஓகேவா? இப்போ இந்த டைம் டேபிளை எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ டே 1ல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரீசனிங்கில் லெட்டர் சீரீஸ், லெட்டர் அனலாகி, லெட்டர் கிளஸ்டர் இந்த டாப்பிக்கெல்லாம் பார்த்துடணும். அடுத்ததாக மேத்ஸில் வந்து பர்சன்டேஜில் 2 வீடியோ பார்க்கணும். கம்ப்யூட்டரில் ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி டெய்லி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக்கில் டெய்லி ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் 30 நாளும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ 30 நாளில் வந்து அந்த 20 மார்க்கில் கண்டிப்பாக உங்களால் வந்து 15லேருந்து 18 மார்க் வந்து எடுக்க முடியும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா. ஓகே. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 80 கொஷினுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முன்னாலேயே சொல்லிட்டேன். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இவங்களே ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. மண்டே டு ஃப்ரைடே இந்த டைமில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். சாட்டர்டேவாக இருந்தால் இந்த டைமுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது தமிழில் நான் தான் வந்து ஃபஸ்ட்டு இதுக்காக ஒரு தெளிவான ஒரு வீடியோ கொடுத்துருப்போம்னு நம்புகிறேன். யாருமே இதை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்ததில்ல. ஈவன் ஹிந்தி சேனல்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றி அவ்வளோ டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அதனால தான் நான் வந்து இதில் கொடுத்தேன். ஏன்னா நார்த் இந்தியன்ஸுக்குமே இதில் அந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடையாது, என்ன பண்ணணும்ட்டு தெரியாது. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து கொஞ்சம் நம்ம இதில் மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணாங்கன்னா செலெக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.